முறுக்கு மாவு காய வச்சு கஷ்டப்பட்டு முறுக்கு சுட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு டம்ளர் உளுந்து இருந்துச்சுன்னா உடனடி மொறுப்பான முறுக்கு சூப்பராக செய்யலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த முறுக்கை வந்து சுட்டு எடுத்துடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா. இப்போ வந்து ஒரு கண்ணாடி டம்ளரில் தான் எடுத்துக்கிறேன். எந்த டம்ளர் மெஷர்மெண்ட் கப் எதில் வேணாலும் நீங்கள் அளந்துக்கலாம். நான் வந்து இதில் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு. இது பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இந்த உளுந்தோட அளவு இருக்கும். இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக 2 தடவை அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அலசி எடுத்துகிட்டு இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கணும். இதில் உளுந்து எடுக்கிறோமோ அதே டம்ளரில் 3 டம்ளர் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அடுப்பை மீடியமாக வச்சு 5 விசில் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்லா வெந்து வரணும். இப்போ விசில் ஃபுல்லாக அடங்கணுன்னு பார்க்குறேன். நல்லா பருப்பு அதாவது உளுந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நல்லா மசிய நல்லா வெந்திருக்குது. உளுந்தை கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக ஆறணும், அப்போ தான் அரைக்க முடியும். இப்போ ஃபுல்லாக எல்லா உளுந்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நெய்ஸாக வெண்ணெய் போல் அரைச்சி எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கூட அந்த உளுந்து வந்து முழுசாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா வெண்ணெய் போல் நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இது போல் இருக்கணும். அப்போ தான் புளியறதுக்கு சரியாக வரும் நம்மளுக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேங்க. பெரிய கொஞ்சம் அகலமான பவுலாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ எதில் வந்து உளுந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 4.5 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு வந்து இடியாப்பம் மாவு சேர்த்துக்கிறேன். இடியாப்பம் மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம் பாருங்கள். பச்சரிசி மாவு, ரேஷன் அரிசி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு கடை அரிசி மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். 4.5 டம்ளர் அளவுக்கு அதே டம்ளர் 4.5 டம்ளர் சேர்த்துருக்கேன், சரியாக இருக்கும். சேர்த்துட்டு கருப்பு எள்ளு வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஓமம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டு கொதிக்க வச்சு இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டியில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு அந்த கரண்டிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மாவு வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புளிய சரியாக இருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நல்லா சாஃப்டாக மாவு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ முறுக்கு சுடுற அந்த உரலுக்கு தகுந்தது போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி தேன்குழல் முறுக்கில் தான் முறுக்கு வந்து சுட போகிறேன். அதை தான் வந்து எடுத்துருக்கிறேன். இது போல் வந்து சின்னதாக எடுத்து வச்சுட்டு வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ தேன்குழல் முறுக்கு வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் மாவு கொஞ்சமாக வச்சுட்டு இது போல் புழிஞ்சு கொடுத்துக்கலாம். புளியறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த வாழை இலையில் புழிஞ்சதை வந்து எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க. இப்போ வாழை இலையில் இது போல் புழிஞ்சிட்டு லைட்டாக ஒட்டி கொடுத்துக்கணும். லாஸ்ட்டாக அந்த நுனியில் வந்து விழுவுறதை வந்து ஒட்டி கொடுத்துடணுங்க. அப்போ தான் வந்து முறுக்கு பிரியாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் லைட்டாக நல்லா ஒட்டி கொடுத்துட்டு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து அதே போல் புழிஞ்சு கொடுத்துக்கிறேங்க. புழிஞ்சு கொடுத்து லைட்டாக ஒட்டி கொடுத்துக்கிறேன். இப்போ எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். வாழை இலையில் இருக்கிறதும் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு எடுக்க. இப்போ எண்ணெயை பார்த்திங்கன்னா நல்லா சூடுபடுத்திக்கணும். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும், ஹையில் வைக்காதீங்க. மீடியமாக வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வாழை இலையில் பிழிஞ்சதை வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழை இலையில். இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, ரொம்பவும் சூடு கம்மியாக இருக்கக்கூடாது, மிதமான சூடு இருக்கணும். கொஞ்சம் நல்லா சூடாகவே இருக்கணும், அதே டைமில் கொதிக்கக்கூடாதுங்க. இப்போ முறுக்கை போட்டுட்டு லைட்டாக ஒரு பக்கெட்டு வெந்த ஒன்று திருப்பி கொடுத்துக்கிறேன். 2 பக்கெட்டும் நல்லா வெந்து பபிள்ஸ் ஃபுல்லாக அடங்கணுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்தது போல் இருக்கும், ஆனால் உள்ளார மாவு மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள் 3 முறுக்குமே நல்லா வெந்துருச்சு. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக பபிள்ஸ் அடங்கிருச்சு பாருங்கள். இது போல் எல்லா முறுக்குமே நீங்கள் புழிஞ்சு சுட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்த முறுக்கும் போட்டு நான் எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் உளுந்த வச்சு வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு வச்சு ரொம்ப சூப்பரான மொறுமொறு முறுக்கு வந்து செஞ்சாச்சு. இதை செய்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் ஒரு கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. 1 மாதம் வரையும் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.